வீடியோவை தொடர்வதற்கு முன்னால் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே வணக்கம். கதையை தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதுபோன்ற கதைகள் பிடிக்கவில்லை என்றால் தயவு செய்து இங்கேயே தவிர்த்துனிடுங்கள். சரி, இப்போது கதைக்குள் செல்வோம். என் பெயர் ஆரியன். எனக்கு பொதுவாகவே திருமணமான பெண்கள் மீது அதிக ஈர்ப்பு உண்டு. என் வாழ்க்கையும் மற்றவர்களைப் போல சாதாரணமானதுதான். நான் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் எப்போதும் ஏதேனும் ஒரு அண்ணி அல்லது திருமணமான பெண்ணை தேடிக்கொண்டே இருப்பேன். ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஹாய். நான் பதிலுக்கு ஹாய், நீங்கள் யார் என்று கேட்டேன். மறுமுனையிலிருந்து ஒரு கேள்வி வந்தது. உங்களுக்கு திருமணமான பெண்களைதான் அதிகம் பிடிக்குமா? நான் ஆமாம் என்று பதிலளித்தேன். பிறகு நான் நீங்கள் யார் என்று கேட்டதற்கு உங்கள் போஸ்டுகளை பார்த்தேன், அதனால் பேச தோன்றியது என்றார்கள். நான் பெயர் கேட்டதற்கு அவர் பெயர் ஷில்பா என்று கூறினார். வயது கேட்டதற்கு நான் திருமணமானவள், இப்போது வயது எதற்கு என்று சொல்லி தவிர்த்தார். அவர் ஒரு இல்லத்தரசி. நான் ஒரு நிறுவனத்தில் சூப்பர்வைசராக இருப்பதாக கூறினேன். ஷில்பா அதே நிறுவனத்திற்கு பக்கத்தில் இருக்கும் எக்ஸ்போர்ட் ஹவுஸில் வேலை செய்ததாக கூறினார். அவரும் சென்னையை சேர்ந்தவர்தான். பேச்சு நீடித்தது. அவர் கேட்டார், எனக்கு ஏன் திருமணமான பெண்களை பிடிக்கும்? நான் வெளிப்படையாக சொன்னேன். அவர்கள் வாலிப்பான உடல் அமைப்புடன் மிகவும் செக்ஸியாக இருப்பார்கள். மெலிந்த பெண்களிடம் கிடைக்காத சுகம் அவர்களிடம் கிடைக்கும். ஷில்பாவிற்கு என் பேச்சு பிடிக்கத் தொடங்கியது. நான் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பேசியபோது அவர் வெட்கப்பட்டு, போதும் நிறுத்துங்கள், உங்கள் பேச்சை கேட்கும்போது எனக்குள் என்னவோ செய்கிறது என்றார். நான் புகைப்படம் கேட்டபோது அவர் ஒரு குரூப் போட்டோவை அனுப்பினார். அதில் அவர் சிவப்பு நிற சேலை அணிந்திருந்தார். அதை பார்த்ததுமே நான் பைத்தியமாகிவிட்டேன். அவருக்கு 45 வயது என்று சொன்னால் யாரும் நம்ப முடியாது. அவ்வளவு அழகாகவும் வாலிப்பாகவும் இருந்தார். அவர் வருத்தத்துடன் சொன்னார், என் கணவர் எனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறார். நான் அவருக்கு புரிய வைத்தேன். வயது என்பது வெறும் நம்பர்தான். நீங்கள் ஒரு தேவதையைப் போல இருக்கிறீர்கள். திருமணத்திற்கு பிறகுதான் கொஞ்சம் குண்டாகிவிட்டதால் தன் கணவருக்கு தன் மீது ஆர்வமில்லை என்று ஷில்பா தன் வேதனையை கொட்டினார். அவர் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார். நான் அவரிடம், எனக்கு உங்களை போன்ற வாலிப்பான பெண்களைதான் பிடிக்கும் என்றேன். இறுதியில் அவர் மறுநாள் இரவு என்னை அவர் வீட்டிற்கு அழைத்தார். அவர் கணவர் நைட் ஷிஃப்டிற்கு சென்றிருந்தார். மகன் வெளியூர் சென்றிருந்தான். மறுநாள் இரவு 9 மணிக்கு நான் அவர் வீட்டிற்கு சென்றேன். சிறிய வீடுதான், ஆனால் தனிமை இருந்தது. ஷில்பா என்னை பார்த்ததும் கொஞ்சம் பயந்தும் வெட்கப்பட்டும் இருந்தார். நான் அவரை இழுத்து என் அணைப்பிற்குள் கொண்டு வந்தேன். அவர் வேண்டாம், வெட்கமாக இருக்கிறது என்றார். ஆனால் அவர் என் மடியில் அமர்ந்து கொண்டார். அவரது அழகை பார்த்ததும் என் காமம் கிளர்ந்தெழுந்தது. நான் அவரை இறுக பிடித்து அவரது இதழ்களில் ஆழமான முத்தம் கொடுத்தேன். அவரும் எனக்கு ஈடு கொடுத்தார். அவர் கேட்டார், நிஜமாகவே உனக்கு என்னை பிடிக்கிறதா? நான் அவர்தான் எனக்கு மிகவும் கவர்ச்சியான பெண் என்று உறுதியளித்தேன். அவரது சிவப்பு சேலைக்குள்ளிருந்து தெரிந்த அங்கங்கள் என்னை நிலைகுலைக்க வைத்தன. நான் அவரது கழுத்தில் முகம் புதைத்து அன்பு செலுத்தினேன். அவர் அனுமதி அளித்தபடி சொன்னார், ஆரியன், நான் உனக்காக மட்டுமே இருக்கிறேன். உனக்கு எவ்வளவு சுகம் வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள். அதன் பிறகு நான் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் அவரை அணைத்துக் கொண்டேன். நாங்கள் இருவரும் எங்களை மறந்து ஒருவருக்குள் ஒருவர் தொலைந்து போனோம். அவரது வாலிப்பான உடலின் ஸ்பரிசம் என்னை பைத்தியமாக்கியது. நான் அவரது ஆடைகளை மெதுவாக நீக்கினேன். அவரது உடலின் ஒவ்வொரு வளைவிலும் என் அன்பின் அடையாளத்தை பதித்தேன். அன்று இரவு நாங்கள் எல்லா எல்லைகளையும் கடந்தோம். அவர் அதுவரை அனுபவிக்காத சுகத்தை நான் அவருக்கு கொடுத்தேன். காலை 5 மணி வரை நாங்கள் ஒன்றாக இருந்தோம். கிளம்பும்போது அவர் என்னை மீண்டும் அணைத்து கொண்டு சொன்னார், வாரம் முழுவதும் என் கணவர் நைட் ஷிஃப்டில்தான் இருக்கிறார். நீ தினமும் வா. நாளையிலிருந்து நீதான் என் கணவன். நான் அவருக்கு ஒரு கடைசி முத்தம் கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினேன். முதல் நாள் இரவின் அந்த சந்திப்பிற்கு பிறகு ஆரியன் மற்றும் ஷில்பா இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் இருந்த தாகம் அதிகரித்தது. ஷில்பா வாக்களித்தபடி மறுநாள் இரவு சரியாக 9 மணிக்கு ஆரியன் அவர் வீட்டு வாசலில் நின்றார்.
இந்த முறை ஷில்பா ஒரு கருப்பு நிற மெல்லிய டிரான்ஸ்பாரண்ட் சேலை அணிந்திருந்தார். அதில் அவரது வாலிப்பான உடலும் வெண்ணிற மேனியும் மின்னல் போல ஜொலித்தன. அதை பார்த்ததுமே ஆரியன் சொன்னார், ஷில்பா, இன்று நீ என்னை உயிரோடு விடமாட்டாய் போல் இருக்கிறது. ஷில்பா மெலிந்த சிரித்துக்கொண்டு, நேற்று வெறும் ஆரம்பம்தான் ஆரியன், இன்று நீ என் மொத்த தோட்டத்தையும் ஊழ வேண்டும் என்றார். ஆரியன் தாமதிக்காமல் அவரை பின்னாலிருந்து அணைத்துக் கொண்டார். ஷில்பாவின் பட்டு போன்ற கூந்தலின் மனம் ஆரியனை மயக்கியது. அவர் ஷில்பாவின் கழுத்தில் முத்தம் கொடுத்தபோது ஷில்பாவின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. ஆரியன், ப்ளீஸ் அவசரப்படாதே, இன்று என்னை உன் அன்பில் முழுமையாக கரையவிடு என்று முணுமுணுத்தார். ஆரியன் அவரை தூக்கிக் கொண்டு நேராக பெட்ரூமிற்கு சென்றார். அங்கு மங்கலான வெளிச்சத்தில் ஷில்பா ஒரு சிலை போல அழகாக தெரிந்தார். ஆரியன் அவரது சேலை தழைப்பை மெதுவாக நழுவ வைத்தார். ஷில்பாவின் மூச்சுக்காற்று வேகமெடுத்தது. இத்தனை ஆண்டுகளாக தனது கணவரிடம் கிடைக்காத அந்த சுகம் இன்று ஆரியனின் கண்களில் தெரிந்தது. ஆரியன் அவரது உடலின் ஒவ்வொரு அங்கத்திலும் தனது இதழ்களால் ஜாலம் காட்டத் தொடங்கினார். ஷில்பாவின் வாயிலிருந்து வந்த மெல்லிய முனங்கள் சத்தங்கள் ஆரியனின் உற்சாகத்தை அதிகரித்தன. ஆரியன் அவரது பிளவுஸ் ஹூக்குகளை ஒவ்வொன்றாக கழற்றும்போது ஷில்பா வெட்கத்தில் கண்களை மூடிக்கொண்டார். ஷில்பா, உன் இந்த அழகு எந்த ஆளையும் பைத்தியமாக்கும். உன் கணவன் உண்மையிலே கொடுத்து வைக்காதவன் என்றார் ஆரியன். ஷில்பா ஆரியனை தன்னுடன் இழுத்து அவர் இதழ்களை தன் இதழ்களில் சிறைப்பிடித்தார். அன்று இரவு இருவரும் காமத்தின் அனைத்து எல்லைகளையும் கடந்தனர். ஷில்பாவின் வாலிப்பான உடல் ஆரியனின் ஒவ்வொரு ஸ்பரிசத்தையும் ரசித்தது. ஆரியன் அவரை படுக்கையில் கிடத்தி அவரது இடுப்பில் கைகளை ஓட்டியபோது ஷில்பா உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், ஆரியன், போதும், இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது. என்னை உன்னுடைய வரிதையாக்கிக் கொள். அந்த இரவின் ஒவ்வொரு மணிநேரமும் காமத்தாலும் அன்பாலும் நிறைந்திருந்தது. இரவில் 2-3 சுற்றுகள் முடிந்த பிறகு இருவரும் ஒருவர் கையை ஒருவர் கோர்த்து கொண்டு படுத்திருந்தனர். ஷில்பா ஆரியனின் மார்பில் தலை சாய்த்து சொன்னார், பெண்ணாக இருப்பதின் உண்மையான இன்பம் என்ன என்று இன்றுதான் எனக்கு தெரிந்தது. நீ என்னை மீண்டும் உயிர் பெற செய்துவிட்டாய். காலை 4 மணி ஆனது. ஆரியன் கிளம்ப தயாரானார். ஷில்பா அவரை தடுத்து இறுதியாக ஒரு முறை கட்டி அணைத்து சொன்னார், இன்னும் 5 நாட்கள் பாக்கியிருக்கிறது. மறந்துவிடாதே, உனக்காக சிறப்பான உணவையும் என் உடலின் இந்த செல்வத்தையும் திறந்து வைத்திருப்பேன். ஆரியன் புன்னகையுடன் கதவை சாற்றிவிட்டு வீடுறங்கினார். அவர் மனதில் இன்னும் ஷில்பாவின் அந்த வாலிப்பான உடலின் ஸ்பரிசம் பசுமையாக இருந்தது. நண்பர்களே, 2ஆம் பாகத்தில் இன்னும் சில அதிரணியான ரொமான்டிக் காட்சிகள் உள்ளன. எங்கள் சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 2ஆம் பாகத்தில் சந்திப்போம்.